ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டரில் இருக்கிற உங்களுக்கு கவலைப்பேட்டை ரீஜனில் இருக்கிற ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட்னு சொல்கிறதுக்கு பதில் பேரண்ட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குற ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்குது, இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1113. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இல்லை, இந்த காலேஜ் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரைப்பேட்டை கும்டிப்பூண்டி போகிற ரோட்டில் கவரைப்பேட்டை அந்த ரீஜனில் இருக்குது. இல்லை, உங்களுக்கு வந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அது தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். உங்களுக்கு நியரஸ்ட் பேங்க் 50 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஓவர்சீஸ் பேங்க்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. தென் காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rmkec.ac.in. இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இந்த காலேஜோட டோட்டலாக வந்து 11 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் 6 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண உங்களுக்கு 5 கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு NBA அக்ரிடேஷன்ஸ் கிடையாது. ரிமைனிங் 6 கோர்சஸ் வந்து இங்கே NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வரும்போது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி மெஸ்ஸில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பர் மந்த் வந்து 5,900 rupees வருது. ரூம் ரெண்ட் வந்து 2,500, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் 1,200, காஸ்ட் டெபாசிட் 5,000, எஸ்டாப்ளிஷ் சார்ஜஸ் வந்து 11,000 வருது. தென் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 16,900 மேக்ஸிமம் வந்து 37,900 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, தென் அதே மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் அப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சரிங்களா, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 சீட்ஸு. இல்லை, 60 சீட்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 180.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 176, தென் பிசிஎம் 174.5, தென் எம்பிசி 170.5, தென் எஸ்சி 145.5, தென் எஸ்சிஏ 98 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 183.5லேருந்து 172 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இது 60 சீட்ஸு. இதுவும் 23 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 171, பிசிஎம் 166, எம்பிசி 170, எஸ்சி 139.5 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் 184லேருந்து 171 வரைக்கும் உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே 30 சீட்ஸ் தான். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஓசி வந்து 172 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 163, தென் பிசிஎம் 145.5, தென் எம்பிசி 166, தென் எஸ்சி 142 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 172லேருந்து 163 வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 99 ஆரம்பிச்சிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 இன்டேக் வந்து இருக்குது, அதாவது டபுள் இன்டேக்கு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 182, தென் பிசிஎம் 177, தென் எம்பிசி 177.5, தென் எஸ்சி 163.5, தென் எஸ்சிஏ 125, தென் எஸ்டி 106 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 190லேருந்து 178 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ். இல்லை, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 195 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருச்சு. பிசி பார்த்தீங்கன்னா 171, தென் பிசிஎம் 173.5, எம்பிசி 170.5, தென் எஸ்சி 140.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 185லேருந்து 171 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 95 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் இன்டேக், அதாவது 120 சீட்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181.5, பிசிஎம் 176, தென் எம்பிசி 175.5, தென் எஸ்சி 162, தென் எஸ்சிஏ 165.5, தென் எஸ்டி 139 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 193லேருந்து 180 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குற ஒரு கோர்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இங்கே வந்து 97 ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
டோட்டலாக இங்கே வந்து 240 சீட்ஸ் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 184 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 177.5, தென் எம்பிசி 183, தென் எஸ்சி 167.5, தென் எஸ்சிஏ உங்களுக்கு 129 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 196லேருந்து 183 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2005 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டோட்டலாக வந்து 30 சீட்ஸ் தான். உங்களுக்கு ஓசி வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 139.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 151.5, தென் பிசிஎம் 118, தென் எம்பிசி 144.5, எஸ்சி 141 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 169லேருந்து 153 வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்குது. தென் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக 60 சீட்ஸ் தான் இங்கே. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து உங்களுக்கு 178 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. பிசி வந்து 175, தென் எம்பிசி 174, தென் எஸ்சி 139 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 187லேருந்து 173 வரைக்கும் பொறுத்து வாய்ப்புகள் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இங்கே வந்து 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக 60 சீட்ஸ் தான். உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 179.5, தென் பிசிஎம் 168.5, தென் எம்பிசி 175, எஸ்சி 155, தென் எஸ்சிஏ 119.5 வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 186லேருந்து நம்ம 175 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, அது ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே 120 சீட்ஸ் இருக்குது. நீங்கள் ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 185.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 181.5, தென் பிசிஎம் 171, தென் எம்பிசி 180, தென் எஸ்சி 152.5, தென் எஸ்சிஏ 130.5 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் 191லேருந்து 179 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, இது மாதிரி மேஜர் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ரிமைனிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ்லாம் வந்து 180 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு 175 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனு, கம்ப்யூட்டர், தென் வந்து இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிற கோர்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்லாம் நம்ம அப் டு 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரிபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதர் தென் வந்து மெக்கானிக்கல் சிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் RMK இன்ஜினியரிங் காலேஜ் தான் நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர், கம்ப்யூட்டர் சிஎஸ்சி அண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 அந்த ரேஞ்சஸ்லையும், தென் 180ல் உங்களுக்கு ஏடிஎஸ், ஓகேங்களா, அந்த கோர்சஸும், தென் 180க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனு இந்த கோர்சஸில், தென் 170 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல், ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைனு, அதில் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் இந்த கோர்ஸில் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே உங்களுக்கு 160க்கு கீழே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.